ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அவனை பார்த்து பயப்படாத. அவனை பார்த்து பயப்படாத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் பி ஸ்கேர்ட் ஆஃப் ஹிம். டோன்ட் பி ஸ்கேர்ட் ஆஃப் ஹிம். டோன்ட் பி ஸ்கேர்ட் அப்படின்னா பயப்படாத. ஆஃப் ஹிம் அவனை பார்த்து பயப்படாத. டோன்ட் பி ஸ்கேர்ட் ஆஃப் ஹிம். நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு அவனை பார்த்து பயம் இல்லை. எனக்கு அவனை பார்த்து பயம் இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் நாட் ஸ்கேர்ட் ஆஃப் ஹிம். ஐ எம் நாட் ஸ்கேர்ட் ஆஃப் ஹிம். ஐ எம் நாட் ஸ்கேர்ட் அப்படின்னா எனக்கு பயம் இல்லை. ஆஃப் ஹிம் அவனை பார்த்து. எனக்கு அவனை பார்த்து பயம் இல்லை. ஐ எம் நாட் ஸ்கேர்ட் ஆஃப் ஹிம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். நீ ஏன் அவனை பார்த்து பயப்படுற? நீ ஏன் அவனை பார்த்து பயப்படுற அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why are you scared of him? Why are you scared of him? Why are you scared அப்படின்னா நீ ஏன் பயப்படுற? ஆஃப் ஹிம் அவனை பார்த்து. நீ ஏன் அவனை பார்த்து பயப்படுற? Why are you scared of him? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். எங்களில் யாருக்குமே அவனை பார்த்து பயம் இல்லை. எங்களில் யாருக்குமே அவனை பார்த்து பயம் இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? None of us is scared of him. None of us is scared of him. None of us is scared அப்படின்னா எங்களில் யாருக்குமே பயம் இல்லை. ஆஃப் ஹிம் அவனை பார்த்து எங்களில் யாருக்குமே பயம் இல்லை. None of us is scared of him. நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். நீ அவனை பார்த்து பயந்தியா? நீ அவனை பார்த்து பயந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறத, ஸோ பாஸ்டில் நீ அவனை பார்த்து பயந்தியா அப்படிங்கிறத இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். ஒரு நிமிடம் வெளியே வருகிறாயா? ஒரு நிமிஷம் வெளியில் வரியா? உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், கொஞ்சம் நேரம் ஒரு நிமிஷம் வெளியில் வரியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Can you come out for a minute? Can you come out for a minute? Can you come out அப்படின்னா வெளியில் வர முடியுமா? for a minute ஒரு நிமிடம், ஒரு நிமிஷம் வெளியில் வர முடியுமா? ஸோ நம்ம வந்து ரெக்வஸ்ட்டாக கேட்குறோம், அதனால தான் கேன் யூஸ் பண்ணியிருக்கோம், ஓகேவா? கேன் யூ கம் அவுட் ஃபார் அ மினிட், ஓகேவா? ஸோ இதுவே நம்ம ஆர்டராக சொல்கிறோம், ஒரு நிமிஷம் வெளியில் வா அப்படின்னு சொல்லணும்னா கம் அவுட் ஃபார் அ மினிட், கம் அவுட் ஃபார் அ மினிட் அப்படின்னு சொல்லணும். ஸோ இது மாதிரி ரெக்வஸ்ட்டாக கேட்குறதுக்கு, ஒரு மரியாதையாக கேட்குறதுக்கு கேன் யூ கம் அவுட் ஃபார் அ மினிட் அப்படின்னு சொல்லி கேட்கணும், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். நான் சொல்லுகிற வரைக்கும் வெளியே வராதே. நான் சொல்கிற வரைக்கும் வெளியில் வராத, உள்ளே ஏறு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் கம் அவுட் அன்டில் ஐ சே. டோன்ட் கம் அவுட் அன்டில் ஐ சே. டோன்ட் கம் அவுட் அப்படின்னா வெளியில் வராத. அன்டில் ஐ சே நான் சொல்கிற வரைக்கும் வெளியில் வராத. நெக்ஸ்ட் ஒன், அவன் ஒரு நாள் முழுக்க வெளியே வரவில்லை. அவன் ஒரு நாள் ஃபுல்லாக வெளியே வரவே இல்லை, உள்ளே தான் இருந்தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He didn't come out for the whole day. He didn't come out for the whole day. He didn't come out அப்படின்னா அவன் வெளியில் வரலை. for the whole day ஒரு நாள் முழுக்க அவன் வெளியில் வரலை. He didn't come out for the whole day. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்த இடத்துலேருந்து நீ நாளைக்கு வெளியே வருவியா? இந்த இடத்துலேருந்து நீ நாளைக்கு வெளியே வருவியா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Will you come out of this place tomorrow? Will you come out of this place tomorrow? Will you come out of this place அப்படின்னா இந்த இடத்த விட்டு வெளியில் வருவியா? டுமாரோ நாளைக்கு நீ இந்த இடத்த விட்டு வெளில வருவியா? Will you come out of this place tomorrow? ஸோ இங்கே இந்த இடத்தில் இருந்து அப்படிங்கிறதுனால ஃப்ரம் வரணுன்ட்டு will you come out from this place அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடாது. will you come out of this place tomorrow அப்படி தான் வரணும், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் இந்த இடத்தை விட்டு வெளியே வரமாட்டேன். நான் இந்த இடத்த விட்டு வெளியில் வரமாட்டேன். இதுக்கப்புறம் நான் இந்த இடத்த விட்டு வெளியில் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will not come out of this place hereafter. I will not come out of this place hereafter.
ஐ வில் நாட் கம் அவுட் ஆஃப் திஸ் பிளேஸ். நான் இந்த இடத்த விட்டு வெளியில் வரமாட்டேன். ஹியர் ஆஃப்டர், இதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டு வெளியில் வரமாட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதை பண்ண சொல்லி அவன் என்ன வற்புறுத்தினான். இதை பண்ண சொல்லி அவன் என்ன வற்புறுத்தினான், நான் அதனால தான் நான் அதை பண்ணினேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He forced me to do this. He forced me to do this. He forced அப்படின்னா அவன் வற்புறுத்தினான். ஃபோர்ஸ் அப்படின்னா வற்புறுத்துறது. ஸோ பாஸ்டில் வற்புறுத்தினான். He forced me அப்படின்னா என்னை. to do this இதை பண்ணுறதுக்கு அவன் என்ன வற்புறுத்தினான். He forced me to do this. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதை பண்ணுறதுக்கு என்ன வற்புறுத்தாத. இதை பண்ணுறதுக்கு என்ன வற்புறுத்தாத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't force me to do this. Don't force me to do this. Don't force me அப்படின்னா என்ன வற்புறுத்தாத. to do this இதை பண்ணுறதுக்கு என்ன வற்புறுத்தாத. Don't force me to do this. நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். அவன் என்னை எதுக்காகவும் வற்புறுத்தினதே இல்லை. அவன் என்னை எதுக்காகவும் வற்புறுத்தினதே இல்லை. என் இஷ்டப்படி தான் நான் எல்லாமே பண்ணியிருக்கேன். அவன் என்னை வற்புறுத்தினதே இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He has never forced me for anything. He has never forced me for anything. He has never forced me அப்படின்னா அவன் என்ன வற்புறுத்தினதே இல்லை. He has never forced அப்படின்னா அவன் வற்புறுத்தினதே இல்லை. me என்ன for anything எதுக்காகவும் அவன் என்ன வற்புறுத்தினதே இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். அவன் உன்னை இதை பண்ண சொல்லி வற்புறுத்த மாட்டான். அவன் உன்னை இதை செய்யறதுக்காக வற்புறுத்த மாட்டான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அவன் எதுவும் சொல்ல மாட்டான். அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He will not say anything. He will not say anything. He will not say அவன் சொல்ல மாட்டான். anything அவன் எதுவும் சொல்ல மாட்டான். He will not say anything. ஸோ இதுவே அவன் எதுவும் சொல்லுவானா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Will he say anything? Will he say anything? அவன் எதுவும் சொல்லுவானா. Will he say anything? ஓகேவா? உன் முகத்தில் தண்ணி ஊற்றிடுவேன். இப்படியே பேசிட்டு இருந்த உன் மூஞ்சிலே தண்ணி ஊற்றிடுவேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? சாதாரண இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will splash the water in your face. I will splash the water in your face. Splash அப்படின்னா தண்ணியை வேகமாக இப்படி ஊற்றுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு ஸ்பிளாஷ். ஐ வில் ஸ்பிளாஷ் த வாட்டர். நான் தண்ணி ஊற்றிடுவேன். இன் யோர் ஃபேஸில். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் ஒன்று கேட்கலாமா. அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கேன் ஐ ஆஸ்க் யூ ஆல் சம்திங். உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் ஒன்று கேட்கலாமா. கேன் ஐ ஆஸ்க் யூ ஆல் சம்திங். அவன் என்கிட்ட ஒன்று கேட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுவோம். ஓகேவா? இதை வேண்டுமென்றே செய்யவில்லை. இதை வேணும்னே நான் பண்ணல, தெரியாம நடந்துருச்சு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. It wasn't intentional. இன்டென்ஷனல் அப்படின்னா வேணும்னே ஒரு விஷயம் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அது இன்டென்ஷனல். ஸோ இட் வாசன்ட் இன்டென்ஷனல் அப்படின்னா இது வேணும்னே இல்லை, தெரியாம நடந்துட்டு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் அதை செய்தாக வேண்டும். நான் அதை செய்யணும், நான் இனிமேதான் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. I will have to do that. ஸோ நம்ம இனிமே தான் செய்ய போறோம், அதனால will யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ I have to do that அப்படின்னா நான் இப்போ செய்யணும், இனிமேல செய்தாக வேண்டும், இனிமே செய்ய போறோம், அதனால I will have to do that. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. I have made up my mind. அப்படின்னா நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு I have made up my mind. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ என்னுடன் தங்கிக் கொள்ளலாம், நீ என் கூடயே தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. You can stay with me. Stay அப்படின்னா தங்குறது. ஸோ you can stay அப்படின்னா நீ தங்கலாம். with me அப்படின்னா என் கூட. ஸோ you can stay with me, நீ என் கூடவே தங்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம்.
அவர்களிடம் அது இல்லை. ஸோ ஏதோ ஒன்று கேட்குறோம், அவங்கள்ட்ட அது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அப்புறம் நம்ம சொல்லுவோம்ல, இல்லை அவங்கள்ட்ட அது இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. they don't have that, they don't have that, they don't have that அப்படின்னா அவங்கள்ட்ட அது இல்லை. ஓகேவா? இதுவே அவங்கள்ட்ட அது இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா they have that, அவங்கள்ட்ட அது இல்லை அப்படின்னு சொல்லணும்னா they don't have that. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். உனக்கு வேறு என்ன பிடிக்கும், உனக்கு வேறு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம், கெஸ் பண்ணுங்க. வாட் எல்ஸ் டூ யூ லைக், வாட் எல்ஸ் டூ யூ லைக், வாட் எல்ஸ் அப்படின்னா வேற என்ன, டூ யூ லைக் அப்படின்னா உனக்கு பிடிக்கும். ஸோ வாட் எல்ஸ் டூ யூ லைக். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது எல்லாம் எப்படி நடந்தது. ஸோ நம்ம இப்போ ஏதோ ஒரு ஸ்டோரி யார்ட்டையும் சொல்லிட்டு இருக்கோம், இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம், கெஸ் பண்ணுங்க. How did it all happen? How did it all happen? How did it happen அப்படின்னா இது எப்படி நடந்தது. ஸோ பாஸ்ட் டென்ஸ் முன்னாடி நடந்ததை பற்றி கேட்குறோம், அதனால did யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாம் அப்படிங்கிறதுனால how did it all happen, இது எல்லாம் எப்படி நடந்துச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். பேச்சை மாற்றாதே. ஸோ இப்போ நம்ம ஏதோ பேசிகிட்டு இருக்கோம், பேசிகிட்டே இருக்கப்ப யாரோ கேட்குறாங்கன்னா டக்குன்னு பேச்சை மாற்றிட்டு வேறு ஏதாவது பேசுனாங்கன்னா பேச்சை மாற்றாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம். Don't change the subject. Don't change the subject அப்படின்னா பேச்சை மாத்தாத. Don't change the subject. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். வாங்க ஒரு ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் இல்லையா? ஸோ ஏதாவது ஃபங்க்ஷன் எடுக்க போறீங்க, வாங்க ஒரு ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி கேட்கலாம். Let's take a picture. Let's take a picture. ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். Let's take a picture. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ என்னிடம் பொய் சொல்லுகிறாய், நீ என்கிட்ட பொய் சொல்ற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம். யூ ஆர் லையிங் டு மீ. யூ ஆர் லையிங் டு மீ. லையிங் அப்படின்னா பொய் சொல்றது. ஸோ யூ ஆர் லையிங் டு மீ அப்படின்னா நீ என்கிட்ட பொய் சொல்ற. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கு குழப்பமாக இருக்கிறது. ஸோ எனக்கு குழப்பமா இருக்கு, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, எனக்கு குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம். I'm confused. I'm confused. எனக்கு குழப்பமா இருக்கு. ஸோ இதுவே நான் குழப்பமாக இருந்தேன், நான் குழப்பமா இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ என்ன நினைக்கிறாய், நீ என்ன நினைக்கிற, உனக்கு என்ன தோணுது, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். What do you think? What do you think? நீ என்ன நினைக்கிற, what do you think? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் ஆங்கிலம் கற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் இங்கிலீஷ் கற்றுட்டு இருக்கேன் இப்போதான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ எம் லேர்னிங் இங்கிலீஷ். ஐ எம் லேர்னிங் இங்கிலீஷ், நான் இங்கிலீஷ் கற்றுட்டு இருக்கேன். ஐ எம் லேர்னிங் அப்படின்னா நான் கற்றுட்டு இருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், அவன் என்னிடம் வந்தான், அவன் என்கிட்ட வந்தான், அவன் பணம் கேட்டு அவன் என்கிட்ட வந்தான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். He came to me. He came to me. அவன் என்கிட்ட வந்தான். He came அப்படின்னா அவன் வந்தான். To me அப்படின்னா என்கிட்ட, அவன் என்கிட்ட வந்தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் எங்கே சென்றிருக்கிறார்கள், அவங்க எல்லாம் எங்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். Where have they gone? Where have they gone? Where have they gone அப்படின்னா அவங்க எங்க போயிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் எப்போதும் உன்னை ஞாபகம் வைத்திருப்பேன், நான் உன்னை மறக்கவே மாட்டேன், நான் எப்பயுமே உன்னை ஞாபகம் வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ ஆல்வேஸ் ரிமெம்பர் யூ. ஐ ஆல்வேஸ் ரிமெம்பர் யூ. ரிமெம்பர் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கிறது. ஸோ ஐ ஆல்வேஸ் ரிமெம்பர் யூ அப்படின்னா நான் உன்னை எப்பயுமே ஞாபகம் வச்சிருப்பேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், உன்னை பற்றி சொல். ஸோ இப்போ நீங்கள் புதுசாக யாரோ மீட் பண்ணுறீங்க, உன்னை பற்றி சொல்லு, உன்னை பற்றி ஏதாச்சும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். டெல் மீ சம்திங் அபவுட் யுவர் செல்ஃப். டெல் மீ சம்திங் அபவுட் யுவர் செல்ஃப். உன்னை பற்றி ஏதாவது என்கிட்ட சொல்லு. டெல் மீ சம்திங் அபவுட் யுவர் செல்ஃப். டெல் மீ சம்திங் அப்படின்னா ஏதாவது சொல்லு. அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னா உன்னை பற்றி ஏதாவது சொல்லு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் பொய் சொல்லவில்லை, நான் பொய் சொல்லலை, உண்மையாக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்.
ஐ எம் நாட் லையிங். ஐ எம் நாட் லையிங். லையிங் அப்படின்னா பொய் சொல்கிறது. ஸோ ஐ எம் நாட் லையிங் அப்படின்னா நான் பொய் சொல்லலை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அந்த சமயத்தில் நான் வீட்டில் இல்லை. அது நடந்தப்போ நான் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I was not home at that time. I was not home at that time. I was not home அந்த டைம், நான் வீட்டில் இல்லை. at that time அந்த நேரத்தில். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் இப்போது தான் சென்றான். அவன் இப்போ தான் போனான், நீங்கள் வரீங்க. அவன் இப்போ தான் போனான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He has just gone. He has just gone. அவன் இப்போ தான் போனான். ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் எப்பொழுது நன்றாக இருப்பேன். பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு, நான் எப்போ தான் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? When will I be fine? When will I be fine? நான் எப்போ தான் நல்லா இருப்பேன். When will I be fine? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கு உன்னை பற்றி எல்லாம் தெரியும். எனக்கு உன்னை பற்றி எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I know everything about you. I know everything about you. I know everything அப்படின்னா எனக்கு எல்லாமே தெரியும். about you அப்படின்னா உன்னை பற்றி, எனக்கு உன்னை பற்றி எல்லாமே தெரியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் என் மீது அக்கறையாக இருந்ததே இல்லை. அவன் என் மேலே அக்கறையாக இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? He never cared for me. He never cared for me. care அப்படின்னா அக்கறையாக இருக்கிறது. ஓகேவா? ஸோ he never cared for me அப்படின்னா அவன் என் மேலே அக்கறையாக இருந்ததே இல்லை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.